மாத கடைசி ஆயிடுச்சு அப்படின்னா மிடில் கிளாஸில் இருக்கவங்களுக்கும் சரி, டெய்லி வேலைக்கு போயிட்டு வரவங்களும் சரி, ஃபேஸ் பண்ணுற ஒரு பெரிய ப்ராப்ளம் வந்து மாத கடைசியில் என்கிட்ட ஒரு 500 கூட செலவுக்கு இல்லை, 1000 கூட செலவுக்கு இல்லைன்னு சொல்லி கவலைப்படுவோம். அந்த மாதிரி இருக்கவங்க நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிங்க அப்படின்னா மாத கடைசியில் கண்டிப்பாக உங்ககிட்ட வந்து 1000 இல்லைனா 500 சேவ் ஆகுங்க. இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான டிப்பு தான். நம்ம வந்து மாத கடைசியில் நம்மக்கிட்ட ஒரு 500 கூட இல்லை அப்படிங்கிறவங்க இந்த மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் வருமானம் எவ்வளவு வாங்கினாலும் சரிங்க, அது எவ்வளவுக்குள்ளே நம்ம எப்படி செலவு பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு கால்குலேட்டட் நமக்குள்ளே இருக்கணும். அதாவது ஒரு 10,000 சம்பளம் வாங்கினாலும் சரி, 8,000 சம்பளம் வாங்கினாலும் சரி, நம்ம வந்து இதுக்குள்ளேயே மேனேஜ் பண்ணணும், கடன்லாம் எதுவும் வாங்கக்கூடாதுங்கிற மைண்ட் செட்டில் நம்ம இருக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து திட்டமிட்டுறணும். இவ்வளோ தான் இந்த மாதம் என்கிட்ட இருக்கிற சேலரி, இதுக்குள்ளேயே நம்ம வந்து குடும்பத்தை மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் தாட் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அதுக்குள்ளேயே நம்ம வந்து செலவு பண்ணிடுவோம். நம்ம எவ்வளவு சேலரி வாங்கினாலும் சரிங்க, அது மொத்தமாக எடுத்து நம்ம எப்போவுமே வந்து செலவு பண்ணக்கூடாது. அதில் பாதி எடுத்து தான் நம்ம செலவு பண்ணணும். இப்போ வந்து நான் முக்கியமான ஒரு 9 பாயிண்ட் சொல்லியிருக்கேன். இது எல்லாத்தையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக பணம் சேவ் பண்ண முடியுங்க. ஃபஸ்ட்டு வந்து எவ்வளோன்னு திட்டம் போட்டுருங்க. உங்களுடைய வருமானம் எவ்வளோ அப்படி எதுக்குள்ளே செலவு பண்ணணும்னு திட்டம் போட்டுருங்க. 3வது முக்கியமான பொருள் வந்து மளிகை ஜாமானம். ஒரு மாதத்திற்கு தேவையானது எல்லாமே வாங்கி போட்டுடணும். மளிகை பொருட்கள் மட்டும் இல்லாமல் ஷாம்புலேருந்து நமக்கு தேவைப்படுற சோப்புலேருந்து எல்லாமே வாங்கிடணும். மாதம் கடன் வைக்காமல் அந்த மளிகை பொருட்களை நம்ம எல்லாத்தையுமே வாங்கிடணும். 4வது பாயிண்ட் வந்து பால் வந்து டெய்லி நம்ம காசு கொடுத்து தான் வாங்கணும். அது மட்டும் எப்போவுமே கடன் வைக்கக்கூடாதுங்க. 5வது பொருள் வந்து காய்கறி. வாரம் நீங்கள் சந்தைக்கு போனாலும் சரி, அல்லது ஒரு சூப்பர் மார்க்கெட் போனாலும் சரி, ஒரு வாரத்துக்கு 200 300 தான் நான் வந்து செலவு பண்ணுவேன் காய்கறிக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே வாங்கிடணும். அரிசி மூட்டை 3 மாதத்துக்கு அல்லது 6 மாதத்துக்கு வரும். எவ்வளோ வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு அரிசி மூட்டையை நீங்கள் வாங்கி போட்டுட்டீங்க அப்படின்னா வீட்டில் எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. அப்புறம் வந்து கரண்ட் பில்லு, இபி பில்லு, ஃபோன் பில், இது எல்லாமே வந்து அந்தந்த மாதத்துக்கு தேவையான பணத்தை நீங்கள் எடுத்து வச்சுட்டாலும் சரி அல்லது கட்டிட்டாலும் சரி, உங்களுக்கு வந்து அது ஒரு பெரிய செலவுகளாகவே இருக்காது. இதெல்லாம் நம்ம கடன் வச்சுக்கிட்டே போனோம்னா அடுத்தடுத்த மாதத்துக்கு நமக்கு நிறைய அமௌண்ட் சேர்ந்துரும். அதனால் அது நம்ம கட்டுறதுக்கு ரொம்ப சிரமப்படுவோம். அதே மாதிரி தான் ஃபோன். ஒரு மாதத்துக்கு கட்டணும் அப்படின்னா ஒரு சில ஃபோனுக்கு 350 இருக்கும், 300 இருக்கும். அதுவே நீங்கள் ஆஃபர் டைமில், அதாவது 2 மாதம் 3 மாதத்துக்கு சேர்ந்து கட்டும்போது அதில் நமக்கு ஒரு 50 அல்லது 30 வந்து சேவ் ஆகும். அந்த மாதிரி நீங்கள் ஃபோன் பில்லுக்குமே வந்து சேர்த்து போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயத்துல தான் வந்து நம்ம பணமும் சேமிக்க முடியும். நம்ம இதுலேயுமே வந்து கொஞ்சம் பணத்தை வந்து சேவ் பண்ணலாம். இதனால் நமக்கு மாதம் ஆனதுமே வந்து ஃபோன் ரீசார்ஜ் வந்து தீர்ந்து போகாதுங்க. நெக்ஸ்ட்டு வந்து மாதம் கேஸுக்கு தேவையான அமௌண்ட்டு அதையுமே நீங்கள் எடுத்து வச்சுருங்க. அல்லது நீங்கள் கேஸ் வாங்கிட்டீங்கனாலும் பிரச்சனை இல்லை. இந்த 8 பாயிண்ட்டையும் நீங்கள் முக்கியமாக கடைபிடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்ககிட்ட வந்து மாத கடைசி ஆனாலும் உங்ககிட்ட கையில் காசு இருந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் ஒரு 10,000 சம்பளம் வாங்குறீங்க அப்படின்னா அதில் ஒரு 8,000 மட்டும் எடுத்து ஃபேமிலிக்கு இந்த அடிப்படை தேவைகள் இது எல்லாத்துக்குமே நீங்கள் செலவு பண்ணிவிட்டு அந்த மிச்சம் 2,000 வந்து செலவே பண்ணக்கூடாதுங்க. அது தனியாக வந்து பேங்க்லேயோ அல்லது ஒரு அக்கௌண்ட்லேயோ அல்லது உண்டியல்லையோ போட்டு வச்சுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மாத கடைசியில் நீங்கள் அந்த 8,000 வந்து ஃபேமிலியை ரன் பண்ண முடியும். அந்த மிச்சம் 2,000 வந்து உங்களுக்கு சேவிங்ஸ் மாதிரி போயிடும். நீங்கள் எடுத்ததுமே வந்து 10,000 வச்சுருக்கோன்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்து செலவு பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட கடைசி ஆக ஒரு 500 கூட இல்லாமல் போயிடும். உங்களுக்கு கடைசி டைமில் வந்து ஒரு 20ஆம் தேதியே எனக்கு 8,000 எல்லாம் செலவாயிருச்சு அப்படின்னா அந்த மிச்சம் இருக்கிற 2,000 ஒரு 1,000 எடுத்து நீங்கள் செலவு பண்ணிக்கலாம். அது ஒரு 1 வீக் வரைக்கும் வச்சு ஓட்டிக்கலாம். அடுத்த 1 வீக்குக்கு அந்த 1,000 எடுத்து நீங்கள் செலவு பண்ணும்போது அதுக்குள்ளே 1ஆம் தேதி வந்துடும். அதுக்குள்ளே உங்களுக்கு சேலரியுமே வந்துடும். இந்த மாதிரி நம்ம ஃபேமிலியை ரன் பண்ணும்போது நம்ம கையில் வந்து மாத கடைசி ஆனாலுமே வந்து பணம் இருந்துக்கிட்டே இருக்குங்க. அதுக்கப்புறம் நம்ம சமைக்கிற உணவுகளும் வந்து கரெக்டாக பார்த்து கரெக்டாக செய்யணும். இப்போ நம்ம அரிசி மூட்டை நிறைய பேருக்கு வந்து எனக்கு 3 மாதம் கூட வரமாட்டேங்குது, எனக்கு வந்து ஒரு 2 மாதம் கூட அரிசி மூட்டை வரமாட்டேங்குதுன்னு சொல்லுவீங்க. நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 6 மாதம் வரைக்கும் கூட அரிசி மூட்டை வருங்க. காலையிலையும் நைட்டும் வந்து கண்டிப்பாக பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் மத்தியானம் ஒரு வேளைக்கு மட்டும்தான் நம்ம சாப்பாடு சாப்பிட்றோம் அப்படின்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு வருஷத்துக்கு கூட அரிசி மூட்டை வரும். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் இட்லி அரிசி அரைக்கிறதுக்கு, அதாவது தோசை மாவு ஆட்டுறதுக்கெல்லாம் வந்து இந்த பொன்னி அரிசி, நம்ம நார்மலாக சமைச்சு சாப்பிட்ற அந்த பொன்னி அரிசி யூஸ் பண்ணுவீங்க. அந்த மாதிரி யூஸ் பண்ணாமல் ரேஷன் அரிசி சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து சீக்கிரமாக அரிசி மூட்டை தீர்ந்து போகாதுங்க. மேக்ஸிமம் மாவு அரைக்கிறது எல்லாத்துக்குமே வந்து ரேஷன் அரிசியே நல்ல குவாலிட்டியாக
அரிசியாக தான் இருக்குது, அதவே நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பொன்னி அரிசி சீக்கிரமாக தீந்து போகாது. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி, தோசை, பூரி இந்த மாதிரி போடுறீங்க அப்படின்னா அதுவுமே நீங்கள் ரேஷன் ஐட்டமே யூஸ் பண்ணிக்கிட்டீங்க. அதாவது இட்லி மாவு அரைக்கிறதுக்கு ரேஷன் பச்சரிசியும் கிடைக்குது, புழுங்கல் அரிசியும் கிடைக்குது, அதை அரைச்சி வச்சுக்கலாம். கோதுமை மாவும் ரேஷன்லேயே கிடைக்குது, அதையுமே நீங்கள் அரைச்சி வச்சுக்கலாங்க. இதுலேயே வந்து ஒரு 4 நாள் உங்களுக்கு டிஃபன் செஞ்சிடும். மிச்சம் இருக்கிற ஒரு நாளில் சேமியா, உப்மா, ரவை, மக்ரூனி அல்லது ஏதோ ஒரு சின்ன தால்ச்சா சாதம் மாதிரி அதுவுமே ரேஷன் பச்சரிசியில் செஞ்சீங்க அப்படின்னா அதுவுமே உங்களுக்கு மணி சேவ் ஆகும், அதிகமாக செலவாகாது. நெக்ஸ்ட்டு வந்து இப்போ பாருங்கள், மாத கடைசியில் என்கிட்ட வந்து 1000 ரூபாய் இருக்குது. இந்த மாதம் 1ஆம் தேதியே ஸ்டார்ட் ஆக போகுது. நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் இந்த மாதிரி சேவ் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்கள் மாத கடைசியிலையும் உங்கள் கையில் பணம் இருக்குங்க. மந்த்லி நான் டெய்லி வந்து இந்த மாதிரி உண்டியலில் பணம் போட ஆரம்பிச்சிருவேன். இந்த மாதிரி வந்து ஒரு 2 மந்த் வந்து 500 போட்டேன். அதுக்கப்புறம் முடிஞ்ச அளவுக்கு ஏதோ ஒரு சில்லறை மாற்றினப்ப காய்கறி செலவு, பால் செலவு மிச்சமாச்சு அப்படின்னா அதையுமே நான் வந்து உண்டியலில் போட்டு வச்சுருவேன். இப்போது என்கிட்ட மாத கடைசியில் 1000 ரூபா இருக்குது. 500 ரூபா மட்டும் செலவுக்கு வச்சுட்டு மிச்சம் அந்த 500 ரூபாவையும் நான் உண்டியல்லையே போட்டுட்டேங்க. இந்த மாதிரி நீங்கள் செய்யும் போது உண்டியல்லையும் நிறைய பணம் சேரும், உங்கள் மாத கடைசி ஆச்சுன்னா கையில் பணமும் இருக்கும். இந்த டிப்பெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணீங்க அப்படின்னா மாத கடைசியில் என்கிட்ட பணம் இல்லையே அப்படின்னு சொல்லி நீங்கள் புலம்ப தேவையில்லை. வந்து குடும்பம் நடத்துறதுல டெய்லி நம்மளுக்கு எவ்வளோ செலவாகுது, எப்படி கணக்கு போட்டு நம்ம குடும்பம் நடத்தினா மட்டும்தான் வந்து மிடில் கிளாஸில் இருக்கவங்க வந்து பணம் சேமிக்க முடியும். அதனால் கேர்ஃபுல்லாக நல்லா பார்த்து கவனமாக இருங்க. நான் சொல்கிற மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள்கிட்ட மாத கடைசி ஆனாலும் பணம் இருக்கும். நான் சொன்ன டிப் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து நிறைய பேர் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களுக்குமே வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எப்போவுமே பெண்கள் வந்து குடும்பத்தை நிர்வகிக்கும் போது எந்த செலவு எதை அதிகப்படுத்தணும் எதை கம்மிப்படுத்தணும்னு தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா மாத கடைசியில் உங்களுக்கு பணம் இருக்குங்க.